கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We just give glory to the Almighty God for giving this opportunity. இந்த நாளில் கடைசி கால தீர்க்க தரிசன நற்செய்தி கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அருமையான இந்த சபையின் பாஸ்டர்ஸ், தேவ ஜனங்கள் யாவருக்குமாக கர்த்தர் நாமத்தினாலே நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். Once again we extend our heartfelt thanks to the pastor of this church and all the leaders of this church and all the members and those who participate in this last days prophetic meeting. இந்த ஸ்தலத்திலே இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய கடைசி கால திருச்சுத்தத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கின்றோம். We are all gathered here together to be called by the Lord to know about the last day prophetical events. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள் முடிய உள்ள வேதப்பகுதி வாசித்து நாம் தியானம் செய்வோம். Book of Matthew chapter 24 from verses 3 to 14 we are going to read and meditate about it. செக். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 13-14 வசனங்களில் முடிவு பரியந்தம் நடை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று வாசிக்கிறோம். Verses 13 and 14 says, but he who endures to the end shall be saved, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. அருமை ஆண்டவர் சீசர்களுக்கு இந்த பதிலை கொடுத்ததற்குரிய காரணம் என்ன? சீசர்கள் அவரிடத்திலே 2 கேள்விகளை கேட்கிறார்கள். மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, according to verse number 3, disciples asked 2 questions unto Jesus. The Lord Jesus gave 2 answers for their questions here. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று 2 கேள்விகளை கேட்கிறார்கள் ஆண்டவரிடமாய். Disciples asked Jesus these 2 questions. Tell us, O Lord, when will these things take place? Number 1. And number 2, what will be the sign of your coming and of the end of the age? This is the second question. அருமை இரட்சகருடைய வருகையும் அதை சார்ந்து உண்டாகக்கூடிய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அருமை இரட்சகரிடமாய் கேட்கிறார்கள். Their question was, when will your coming take place and what will be the sign for your coming? அதற்கு பதிலாக ஆண்டவர் நான் வாசித்த 13-14 வசனங்களிலே முடிவு பரியந்தவன் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷ பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று பதில் சொல்லுகிறான். The reply for those questions written in
13 and 14 there. But he who endures to the end shall be saved. That is the first answer. Number 2, the gospel of this gospel of the kingdom will be preached in all the world and as a witness to all the nations, and then the end will come. This is the second answer. ஆண்டவருடைய வருகை தேவ ஜனங்களுக்கு நடைபெற வேண்டும் என்றால், ஒன்று, முடிவான காலம் வரைக்கும் முடிவான காலத்தில் வெளிப்பட இருக்கும் ரட்சிப்புக்கு அவர்கள் பாத்திரராக முதலாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். For the end of the days to be take place, people have to stood fast in their faith until the end, then they can be saved. இரண்டாவதாக, முடிவான ரட்சிப்புக்கு தகுதி அடையும்படியான சுவிசேஷம் வெளிப்படும் ராஜ்யம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Number 2, the preaching of the gospel of the kingdom has to be preached to all the nations, to all the people. That has to be take place. ஆண்டவருடைய வருகை இருக்க வேண்டும் என்றால், முடிவான காலத்தில் வெளிப்பட தேவ நேமத்தின்படியான ரட்சிப்பு முடிவான காலம் வரைக்கும் நிற்கின்றவர்களுக்கு அது நிறைவு பெற வேண்டும், பூர்ணமடைய வேண்டும், பூர்ணமான ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று முதலாவது காரியம் அறிவிக்கப்படுகிறது. For the end of the days to be take place, for the end to come, people have to stand fast in their faith until the end. They have to keep their faith and keep their salvation till the end. அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியான சுவிசேஷம் ராஜ்யத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், அந்த ராஜ்யம் எழும்ப வேண்டும், ராஜ்யத்திலிருந்து வெளிப்படும் முடிவான ரட்சிப்புக்குரிய நற்செய்தி வெளிப்பட வேண்டும் என்று தேவன் சொன்னார். And the gospel about the gospel about the kingdom of God also needs to be preached to every creature, to every nations. This preaching of the gospel has to be spread out to every individual. Then the end will come. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 15 வசனம் முடிய உள்ள ஒரு பகுதியாக, பின்பு 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய ஒரு பகுதியாக, இந்த 2 பகுதியில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிகிற வேளையிலே அருமை இரட்சகருடைய வருகை இருக்கும் என்று மத்தேயு 24, 27, 28 வசனங்களிலே வாசிக்க முடிகிறது. We could able to understand that there are 2 different parts in this chapter. From verse number 3 to 14, a first half, and 15 to 22, the second half. When these 2 scripture passages fulfills, then the end of the days will take place. 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். Let's read 22 and 23. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். 27 and 28 says, for as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be. For wherever the carcass is, there the eagles will be gathered together. மனுஷகுமாரனுடைய வருகை நிகழ வேண்டும் என்றால், அருமை இரட்சகருடைய ரகசிய வருகை நிறைவேற வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக அந்த வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியான ஜனங்கள் முதல் பகுதியாக புறஜாதிகளில் இருந்து மீட்கப்படுகிறவர்கள் ஆயத்தமாக வேண்டும். பின்பு 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியில் பின் பகுதி மகாபத்துரமான காலத்தில் யூதர்களுடைய மீட்பு நிறைவர நிலையிலே மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்கிறார். For the coming of the Son of Man to be take place, 2 signs will be fulfilled before his coming. Number 1, the preparation of the salvation of the Gentiles
when the Gentile people come to the knowledge of Christ and when they get saved, then the first part gets fulfilled. The number two, the Jews who are the redeemed Jews who repent from their traditions, and when they come to the knowledge of Christ, when these two groups of people get saved, then the occurrence of the coming of Jesus will be take place. முதல் 3.5 ஆண்டு காலம் என்ற உபத்திரவ காலம் பூர்ண ரட்சிப்பை நோக்கி வளர்கிற தேவ ஜனங்களுக்கு அக்காலமானது எதிரும் புதிருமான காலமாக, அவருடைய ரட்சிப்பை தடை செய்கிற காலமாக, அவர்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுகிற காலமாக, ஜனத்துக்கு உணவாக ஜனமும் ராஜ்யத்துக்கு உணவாக ராஜ்யமும் எழுமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உருவாகும். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள் என்ற முதல் பகுதி புறஜாதியானவருடைய ரட்சிப்பு நிறைவடைவதை தடுக்கும்படியாய் முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் பகுதியில் புறஜாதியாருடைய ரட்சிப்பு நிறைவட வேண்டும் என்று சொல்லுகிறார். The first 3.5 years of the time of tribulation for the Gentiles to be happen, they will be going under through the famines, they will be going under through the pestilences, earthquakes, and the kingdom will be rise against another kingdom, the nations will rise against another nation. Such tribulations will be take place. Even among these tribulations and sufferings, the one group of Gentiles will come to the knowledge of Christ and they will be get saved. பின் 3.5 ஆண்டு காலம் யூதருடைய மீட்பின் காலமாக, அவர்களுடைய மீட்பானது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்றெல்லாம், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரை எடுப்பது திருமாதிக்க கடவு என்றெல்லாம், நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலால் ஓய்வினாலும் சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆக இவர்களுடைய மீட்பின் காலம் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதது, இனிமேல் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவங்கள் உண்டாயிருக்கும் என்ற ஒரு மகா கொடிய உபத்திரவ காலத்திலே யூதருடைய மீட்பு உண்டாகிறதை பின் பகுதியிலே நாம் அறிய முடிகிறது. The first one is the salvation of Gentiles, and number two is the redemption of Jews. The Jewish people will be facing a greater tribulation. The tribulation explained as this: those who are in Judea flee to the mountains. Let him who is on the housetop not go down to take anything out of his house, and let him who is in the field not go back to get his clothes, for then there will be great tribulation, such as has not been since the beginning of the world until this time, no, nor even shall be. முதல் 3.5 ஆண்டு காலத்தில் புறஜாதிகளுடைய மீட்பு ரட்சிப்பை சார்ந்து பூர்ணமடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். The first 3.5 years is the salvation of the Gentile people, considering that பூர்ண ரட்சிப்புக்குரியவர்களாய் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். they are getting prepared for the complete preparation and salvation. ஆனால் பின்பகுதியில் அந்தி கிறிஸ்துவின் 7 உள்ள ஆட்சியின் பின்பகுதியில் உள்ள மகாபுத்திர காலத்திலே யூதர்கள் மீட்கப்படுவார்களே தவிர ரட்சிப்பிற்கு உரியவர்களாய் அவர்கள் இருக்க மாட்டார்கள். But in the 7 years of the Antichrist period, the second half of the 3.5 years, the Jewish people only they are getting redeemed, but they not come to the complete salvation of God. ஆனால் இந்த இரண்டு கூட்டத்தாருடைய மீட்பு நிறைவடைகிற வேளையிலே ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றுதான் நாம் இந்த வேத பகுதியிலே அறிய முடிகிறது. We can understand from the word of God that when Jewish people and Gentile people come together and get their salvation together, then the coming of the Lord will be taking place. இந்த மீட்பு மனுக்குலத்திலிருந்து நிறைவடைகிற வேளையிலேயே அருமையான இரட்சகர்
மின்னல் கிளைக்கில் தோன்றி மேற்கே மறை வனமாய் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. When this salvation of Gentiles and the redemption of Jews take place, then the coming of the Lord will be like this. For as the lightning comes from the east and flashes to the west, so will be this coming of the Son of Man will be. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் ரோமர் Book of Romans chapter 8, ரோமர் 11ஆம் அதிகாரம் chapter 11, 25 முதல் 27 முடிய வாசிக்கலாம். 25 to 27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடின மனதுண்டாயிருக்கும் என்றால், அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியில் முதல் பகுதியில் புறஜாதியாருடைய ரட்சிப்பு பூர்ணம் அடைகிற வரைக்கும், அவர்கள் மீட்கப்படுகிற வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்போ மனம் திரும்புதலோ தேவனால் கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. We can understand from here that in the 7 years of Antichrist period, the first 3.5 years will be the Gentiles will come to the knowledge of Christ and they will repent and they will get saved. Meanwhile, the Jewish people will not accept the salvation. Their hearts will be hardened. It's written there that blindness in part has happened unto Israel until the fullness of the Gentiles has come in. இஸ்ரவேலருடைய மீட்பானது ரட்சிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுக்காமல், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் சொல்லப்படுகிறது. It's written there, the deliverer will come out of Zion and he will turn away ungodliness from Jacob, and this portion is referring to the Jewish people. ஆக இந்த வேத பகுதியானது நிறைவேறுதலுக்குரிய சம்பவங்களாய், தீர்க்க தரிசனங்களாய், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 16ஆம் அதிகாரம் உடைய அந்த வேத பகுதியிலே புறஜாதியாருடைய மீட்பு, அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியின் முதல் பகுதியான முதல் 3 ஆண்டு காலத்தில் புறஜாதியாருடைய மீட்பு நிறைவடைகிறதையும், அது 7 முத்திரை உடைக்கப்படும் காலம் என்றும், பின் 3 ஆண்டு காலம் மகாபத்திர காலம், அது 7 தேவ கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலம் என்றும் வெளிப்படையின் விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. These 2 parts has been divided into 2 different biblical chapters in book of Revelation. Revelation chapter 6, from chapter 6 to chapter 14, it explains the salvation of Gentiles, whereas it's written in the 7 seals will be broken, and the second part of Antichrist is explained in book of Revelation 15 till the end of the book of Revelation. It explains the redemption of Jewish people, whereas there it's written about the 7 vessels, the cups of the wrath will be poured out. இந்த 2 கூட்டத்தாருடைய மீட்பு எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுதே அருமை ரட்சகருடைய ரகசிய வருகையும் இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. When the salvation and redemption of these 2 group of people comes to fullness, perfectness, then the secret coming of the Lord, Son of God will take place. The scripture says. 2 பகுதி ஜனங்களில் பாவத்தையும் சாத்தானையும் உலகத்தையும் ஜெயித்தவர்கள் எவர்களோ அவர்களுடைய கூட்டாய்மைதான் தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்படுகிற
சபை அல்லது ராஜ்யம் அல்லது மனவாட்டி என்று அறிவிக்கப்படுகிறது. The group of people who get saved and redeemed from both of these two groups, those who overcame sin, flesh and the devil, will be called as the God's holy people. They are the separated people for the coming of the Lord. வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், Book of Revelation, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் chapter 5, 9-10 வசனங்களை வாசிக்கலாம். verses 9 to 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவனை துதித்து ஸ்தோத்திரித்ததாக தேவனுடைய புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிற ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தால் மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாலும் ஆக்கினீர். நான் பூமியிலே அரசாளுவோம் என்ற புது பாட்டை பாடினார்கள். புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் பாடுகிறார்கள். People who get saved and redeemed from the Gentiles, the first half, they sing a new song unto the Lord, that you are worthy to take the scroll and to open its seals. For you were slain and have redeemed us to God by your blood out of every tribe and tongue and people and nation, and have made us kings and priests to our God, and we shall reign on the earth. Such a way they sing the song of the Lamb of God. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் புதுப்பாட்டை பாடி தேவனை மையப்படுத்துவதாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே Revelation 7, 9 and 10 sings another song by the Gentiles. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் என்றால் சாத்தானை ஜெயித்தவர்கள் பூர்ண ரட்சிப்பை அடைந்தபடினாலே அவர் மகிமையை அணிந்து மகிமையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க தகுதி அடைந்தபடினால் அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் வீற்றிருக்க எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியான முன்பாக உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார் என்று வாசிக்கிறோம். The Gentile people who graciously got the opportunity of receiving the salvation of God, they are gladfully sing a glorious song, a new song, because they graciously overcame the devil and flesh and the sin. They got a privilege to sit on the throne of the Lord, sit along with the Lord. They happily sing this beautiful new song. அருமையான நம்முடைய தேவன் சிறுவர்களுடைய மீட்பை குறித்து அவர்கள் முத்திரை போடப்படுகிறார்களே தவிர ரட்சிக்கப்படவோ சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெறவோ என்ற நியமங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. Jewish people only they were sealed by the Lord, but they were not given the privilege of overcoming devil or getting this opportunity of salvation in their lives. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 7 verse 4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர்.
வாசிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000, நப்தலி கோத்திரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் 12000 வீதம். இஸ்ரவேலர் 12 கோத்திரத்திற்கு 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் நிமித்தமாய் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். Because of these sealed people, those who were sealed by the Lord, 1,44,000, these people, because of their sealing, these Jewish people get the redemption. இவர்கள் மீட்கப்படும் நிலையை குறித்து தான் நாம் மத்திய 24ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள் முடிய அவர்கள் மகாபுத்திரவு காலத்திலே அவர்கள் வல்சர்ப்பத்தின் பின்முனை நாடு ஆள கொடூரமான ஆட்சியில் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். மத்திய 24:16 முதல் நாம் வாசிக்கிறோம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் இதையால் எடுப்பது இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். நாட்களில் கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறோம். ஐயோ, நீங்கள் ஓடிப்போது மாரிகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் பின்முனைய ஆண்டு காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கு உண்டாகும் என்று வாசிக்க முடிகிறது. The redemption of the Jewish people has been moreover explained in Matthew chapter 24:15-22 there. Then let those who are in Judea flee to the mountains. Let him who is on the housetop not go down to take anything out of his house. Such a great tribulation these Jewish people who will be suffering, and then only they will get the redemption by the sealing of the Lord. சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Zechariah chapter 14 verse 5. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின் 3 ஆண்டு காலமான மகாபுத்திரவு காலத்தில் இஸ்ரவேலுடைய மீட்பு முத்திரை போடப்பட்டவர்கள் மகா உபத்திரவங்களின் வழியாய் ஒளிவமலை 2ஆய் பிளந்து ஆசால் மட்டுக்கும் போகிற அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் ஆசாலி ஓடி அங்கே முதல் 3 ஆண்டு காலத்தில் பறந்து சென்று காத்திருக்கிற புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமட மனவாட்டி சபையோடு இவரை இணைந்து கொள்கிறார்கள். Amen. The second half of the tribulation period, the great tribulation for the Jewish people, though they were getting sealed from the Lord, and they also joined with the already saved people from the Gentiles were staying in another place, and these people are getting flee from the mountain valley and reaching the place called Asal. A great earthquake happens on the Mount Olives, and this both group of people getting gathered together, the glorious bride of the Lord and the sealed people of from the Jewish people getting together, and such a way there will be a unity of God's people as called as the bride of the Lord. அப்படி என்றால் அருமை இரட்சகருடைய வருகை எப்பொழுது இருக்கும்? When these things happen, there will be a question for us: when will be the coming of the Lord take place? அருமை இரட்சகருடைய வருகை நாட்களில் மீட்கப்பட்டவர்கள் அடைய வேண்டிய ரட்சிப்பின் நிலை என்ன என்பதை நாம் மிகவும் லகுவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, புறஜாதியினர் பூரண ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களாய், அதற்குரிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களாய், அவர்களுடைய ஐக்கியம் என்ற ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்ற
சபை அங்கே எழுப்பப்பட வேண்டும் என்று அறிய முடிகிறது. The coming of the Lord has a greater sign that a group of people, the God's bride, the Lord's bride, who is separated from the world, received the glorious gospel of salvation, having the fellowship of saints. In such a way, this beautiful group of people are converted to be the bride of the Lamb. This glorious church is getting prepared for God's coming. ரெண்டு பகுதி ஜனங்களிலிருந்து பொல்லாத வலுசற்பத்தை ஜெயித்தவர்கள் நிறைவடைகிற வரைக்கும் அல்லது மீட்படைகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். மீட்படைந்த நிலையிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. The Lord is still patiently waiting for the salvation and redemption of both group of people. When the completion of this salvation take place from both the groups, then our Redeemer will be appearing. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது முதலாவது நாம் அறிந்தபடி புறஜாதியாருடைய மீட்பு நடைபெற வேண்டும், அது நிறைவேற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு வருவார் என்று நாம் அறிய முடிகிறது. So we could able to understand that the salvation of the Gentiles has to be take place and completed. நாம் புறஜாதியாருடைய மீட்பை குறித்து இப்பொழுது நாம் தியானம் செய்வோம். We are going to meditate about the salvation of the Gentile people. முடிவு வரைந்த நிலை நிற்பட ரட்சிக்கப்படுவான் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் காலம் உபத்திரவம், மகா உபத்திரவம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஏழுடைய ஆட்சியின் முடிவுதான் முடிவு என்று சொல்லப்படுகிறது. So the end of all the tribulation period and the great tribulation period, all of these things has to be take place, then the end will come. புறஜாதியாருடைய மீட்பு வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் முடிய உள்ள வேத பகுதியிலே உபத்திரவத்தின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் வாசிக்க முடிகிறது. வானத்திலே மிகாவேலும் அவருடைய சார்ந்தவர்கள் மறுசற்பத்தோடு சார்ந்த யுத்தம் பண்ணினார்கள், சாத்தானை பூமியில வெட்டி தள்ளினார்கள். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டு ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போய் 1164 அளவும் போஷிக்கப்படும்படி பறந்து போனாள் என்று வாசிக்கிறோம். Revelation chapter 12, for the entire chapter, and especially in verses 9 to 11 and verses number 14 speaks about the tribulation period which this Gentile church is going through, and what are the sufferings the Gentile church is facing together. It's written in verses number 14, but the woman was given 2 wings of a great eagle, that she might fly into the wilderness to her place, where she is nourished for a time and times and half a time from the presence of the serpent. முடிவான காலத்தில் புறஜாதியானவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்றாலே உபத்திரவம். முதல் 3 ஆண்டு காலத்திலே மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியோட நேரடியான யுத்தம் புறஜாதியில் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றில் முடிவுரை என்று அவனை தோற்கடிக்கின்றவர்களே முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டவர் என்ற பொருளாயிருக்கிறது. And always the end speaks about tribulation. The people of God, the church, the Gentile church, who keeps their salvation until the end, those who stood fast in the tribulation, they suffer all the persecutions and still they protect their salvation. Until the last time of the tribulation, they will be considered as the church and bride of the Lord. They only will be cleansed by the blood of the Lamb, and they will be considered as the bride of the Lamb of God.
வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். Revelation chapter 12 verses 9 and 10. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வாசி. மரணம் நேரிடுவதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புறஜாதிகளில் மீட்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் முதல் அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலத்திலே அவனை நேருக்கு நேராக எதிர்த்து அவனுடைய வாசஸ்தலமான 2ஆம் வானத்திற்கு மறுமனையில் சென்று அவனோடு யுத்தம் செய்த அவன் பூமியிலே வெட்டி தள்ளுகிறார்கள். தள்ளப்பட்ட சாத்தானை அவன் ஆட்சியில் அவனை அகற்றுகிறார்கள். அப்பொழுது ரட்சிப்பு பூர்ணமடைகிறது. 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நாம் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்து அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அவன் தோற்கடிக்கப்படுகிற பொழுதுதான், அவனை தோற்கடித்தது நிமித்தமாய் புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரட்சிப்பு சாத்தானை ஜெயித்த நிமித்தமாய் பூர்ணமடைகிறது என்று நாம் அறிய முடிகிறது. The salvation of Gentiles is they are considered as the saints of the Lord. So once they gloriously overcome the devil, they directly fight with the devil, the serpent, face to face, and defeat him in the second heavens, which was called as the throne of the devil. They directly fight with the devil and overcame the devil with the blood of the lamb and by the word of their testimony. In such a way, they didn't allow their lives also to be face the death. And because of their overcoming faith and victory, they were considered to be qualified to be called as the saints of the Lord. And such a way they inherit the name called to be the bride. புறஜாதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு என்பது வேதத்திலே அப்போஸ்தலர் 2:47 வசனத்திலே சபையின் அங்கமாக சேர்க்கப்படுவதற்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்து சபையின் அங்கமாய் ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு ஒன்று. According to book of Acts of Apostles chapter 2 verse 47, people have to be born again in water and in the word. It is the salvation, and it is the first part of the salvation. அது கிருபையின் காலத்துக்குரிய ரட்சிப்பு. That salvation is the salvation for the period of grace. கிருபையின் காலத்தில் சபையின் ஊழியமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் அங்கே சேர்க்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களுடைய நிறைவான ரட்சிப்படைய சபை போதிக்கிறது. For the first part of the salvation in the grace period, then the church itself is guiding the people, teaching the people, preaching the people to keep their salvation in the period of grace, which is the first part. ஆனால் ஜெயம் பெற்றவர்கள் என்றும் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்ற நியமத்திற்கு உட்பட்டவர்கள் என்றும் முடிவான ரட்சிப்பு என்ற ரட்சிப்பை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் தகுதி அடைந்தவர் மாத்திரம் இயேசுவின் வருகையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று சத்தியம் போதிக்கிறது. But the truth speaks the another part of the salvation. This second part of the salvation is the people who got saved in the grace period have to be grown to overcome the devil, to sit in the throne along with the Lamb of God. They only be qualified to get the complete salvation. They will be called to be the bride of the Lord. Then the complete salvation take place for the Gentile people. என்றால் புறஜாதியாருடைய ரட்சிப்பு அல்லது மீட்பு நிறைவடையும் காலம் தேவன் நியமித்தபடி அந்தி கிறிஸ்துவின்
7 வருட ஆட்சியிலே முதல் 3 ஆண்டு காலம் இறுதியோடு இவருடைய ரட்சிப்பு நிறைவடைகிறது. அதைத்தான் முடிவு என்று மற்ற 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசித்தோம். The present day churches, people get saved and they get glorifying the Lord, but this salvation gets the completion only in the first half of the period of Antichrist. The first 3.5 years will be the time of tribulation. The people who get saved in this current situation have to undergo the first part of the tribulation, and they have to keep their faith even in the period of sufferings and persecutions. Then the end will come for the Gentile church. புறஜாதியானவர்களுக்கு முடிவான ரட்சிப்பு என்றாலே சாத்தானை தோற்கடிக்கப்படுவதற்குரிய தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய மகிமை இவைகளை அணிந்து கொள்வதற்குரிய சுவிசேஷங்கள் போதிக்கப்பட்ட சபையின் ஐக்கியம் என்ற மனவாட்டியானவர்கள் வேதம் போதிக்கிறது. The Gentile church will be gathered together as a fellowship of saints, and she, the bride, the Gentile church, get equipped to overcome the devil, defeat the devil, keeping the word of their testimony, protecting her faith. In such a way, she gets qualified to undergo all the sufferings, defeat every temptations. Such a way, she get qualified to be called as the church of the Lamb. இந்த புறஜாதிகளுடைய மீட்பு அந்திக்கிறிஸ்து முதல் 3.5 ஆண்டு காலம் இறுதியிலே நிறைவேறுகிறபடியால் அதுதான் முடிவான காலம் புறஜாதியானவருடைய மீட்புக்கு என்று அறிவிக்கப்படுகிறது. Such a way, truth pronounces and announces to us today the period of the first 3.5 years of Antichrist will be the completion of the salvation of Gentile people. They gets the glorious likeness of the Lord, of the Lamb of God. They gets into the glory of the Lamb of God, and they gets the perfect salvation. The period of grace is the beginning of salvation. The period of tribulation is the completion of the salvation of Gentiles. ஆனபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம் முடிகிற வரைக்கும் சாத்தானோடு உண்டாகிற நெருக்கம், போராட்டம், நிந்தை, அவமானங்கள் இவைகளில் முடிவு வரை நிற்பவன் அடையக்கூடிய ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு, ஜெயம் பெற்றதான ரட்சிப்பு. சிங்காசனத்தில் அமருவதற்கும் மணவாளன் வருகையில் சேர்ந்து கொள்வதற்கும் அவனை தகுதிப்படுத்துகிற ரட்சிப்பு. அதைத்தான் சொல்லுகிறார், முடிவு வரை அழைத்திருப்பதே ரட்சிக்கப்படவன் சொல்லுகிறார். The one who stand till the end will get saved. That end speaks about this end of the first half of 3.5 years. One who stood fast till the end of the 3.5 years of tribulation, overcoming devil, victoriously defeating Satan, sitting along with the throne of the Lord, gets the qualification to get saved, and she will be qualified to be called as the saints of the Lord and the bride of the bridegroom, who is the Lamb of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்குரிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷம் எங்கிருந்து அறிவிக்கப்படுகிறது என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அப்போஸ்தலனாய் அறிவிக்கப்பட வேண்டும். For this salvation to take place, the gospel has to be preached to the Gentile people. For that, an apostle, the one who sent by the Lord, through him this glorious gospel has to be preached to every Gentile group. அந்த அப்போஸ்தலனை கொண்டு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம்தான் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் தங்கி தரித்து சாத்தானை தோற்கடித்து முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்ட மனவாட்டியானவளாக ஆயத்தப்பட ஆண்டவர் ராஜ்யத்திற்கு என்றதான சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார். People who get saved by listening to the
the apostle who is sent by the Lord and get the receiving the salvation, they will be considered as the fellowship of saints. They will be called also as the kingdom of God, and this is the way they overcome the devil, sitting along with the throne of the Lord, get the qualification to be called as the bride of the Lord. This is the way the Gentile church is getting prepared for the glorious coming of the Lord. இந்த ராஜ்யத்தை குறித்து மத்திய 25ஆம் அதிகாரம் மத்திய 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. About this kingdom, it's written in Matthew chapter 25. There were 10 virgins. They go forward to meet the bridegroom. மத்திய 25:6-10 வசனம் வாசிக்கலாம். Matthew 25:6-10. ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளனை சந்திக்கும்படி சந்தித்து அவரோடு சேர்த்து கொள்ளப்படும்படியாக 10 கன்னிகைகள் கூட்டமாய் சேர்ந்து ஆண்டவரை சந்திக்க புறப்படுகிறார்கள் என்று மத்திய 25:1 வாசிக்கிறோம். அந்த 10 பேருடைய ஐக்கியத்தை பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் என்றாலே 10 கன்னிகைகளுடைய ஐக்கியம் என்ற சபை. அது மணவாட்டி என்று என்றால் இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் 6ஆம் வசனத்தின்படி நாம் கேட்கப்படுகிறது. 10ஆம் வசனத்திலே மணவாளன் வந்து விடுகிறார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட சேர்ந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The 10 virgins or the fellowship of saints, they were called as the brides. About them the word says they are called the kingdom of heaven. They are ready to be meeting their bridegroom, taking their lamps. Verse number 6 says the bridegroom is coming. The verse number 10 says the bridegroom has came. So there are 2 different groups of bride. They are ready to meet the bridegroom. The first group got the privilege of meeting the bridegroom. The second group, they lost to meet the privilege of meeting their bridegroom. மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகி அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு புறப்படுகிறவருடைய ஐக்கியத்தை பரலோக ராஜ்யம் என்றும் அல்லது மணவாட்டி என்றும் அங்கே அறிவிக்கப்படுகிறது. About these people who are ready to meet the bridegroom, the scripture calls them as the kingdom of heaven and also as the bride, group of bride. மத்திய 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். Matthew 22 verse 2 and 3. The kingdom of heaven is like a certain king who arranged a marriage for his son and sent out his servants to call those who were invited to the wedding, and they were not willing to come. சோதர பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Here the word of God says the kingdom of heaven is like a certain king who arranged a marriage for his son. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி ஊழியர்களை அனுப்பினான் என்றும் நாம் அறிவிக்கப்படுகிறோம். It's written about them that and he sent out his servants to call those who were invited to the wedding. ஆக பரலோக ராஜ்யம் என்றால் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாகிய அன்பு பிதா தன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த கல்யாணத்திற்கு ஆயத்தமாகும்படி ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். The word of God clearly portrays to us about the kingdom of heaven that whoever are prepared to come and join and are getting prepared for the wedding of the Son of God, they were called to be the kingdom of heaven, that group of people. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா உப்பாய் இருக்கிறது என்கிறார்.
The kingdom of heaven is like a certain king who arranged a marriage for his son. பரலோக ராஜ்யம் தன் மணவாளனான இயேசுவுக்கு திருமணம் செய்யப்பட இந்த பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது. The kingdom of heaven itself is preparing herself to be getting into wedding with the son of the most high. மணவாளனாக வரக்கூடிய இயேசுவை மணவாட்டியாக அவரை ஏற்றுக்கொள்ள இவள் தகுதி அடைய பரலோக ராஜ்யம் என்ற நிலையில் இவள் தகுதி அடைய வேண்டும். This bride has to be equipped to the stage of being the kingdom of heaven, that only she can be qualified to meet the bridegroom as a bride. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பரமண்டல ஜெபத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக எதற்கு பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும்படி உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று அங்கே வேண்டிக் கொள்ள கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Matthew chapter 6 verse 10, your kingdom come, your will be done on earth as it is in heaven. Why? The bride has to be prepared to meet the bridegroom, that the bridegroom is the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் பிதாவை ஆராதிக்கின்ற ஆராதனை எப்படி நடப்பிக்கப்படுகிறது என்பது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் வாசிக்கப்படுகிறது. அதற்கு ஒப்பான ஆராதனையாக பூமியிலேயும் ஆராதித்து பரலோகத்தில் உள்ளவர்களும் உலகத்தில் உள்ளவர்களும் ஒன்றாக இணைக்கப்பட அவருடைய ரகசிய வருகையிலே ஒன்றாக அவர்கள் இணைக்கப்பட்டு மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக உம்முடைய ராஜ்யமாகிய சபை அனுப்பும் என்று வேண்டிக் கொள்ள கற்றுக் கொடுக்கப்பட்டார். According to book of Isaiah chapter 6 1-10, there will be a greater worship which will be similar to the worship in the heaven. The same kind of worship will be take place in the earth, and this is how there will be no variation between the heavenly worship and the earthly worship. When the bride gets such a stage, she will be compared, she will be qualified, she will be seen herself as the bride of the Lord. Then the secret coming of the Lord will take place and the bride will be taken into heavens. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிதாவுடைய தாகம் அவர் மனுஷர்மத்திலே உறவாட அவர் விரும்புகிறார். ஆயிரம் மோசேயிடம் சொல்கிறார். யாத்ரா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக மோசேயிடம் சொல்கிறார். Our heavenly Father desires to dwell among the men. That's why it's written in Exodus chapter 8-25, and let them make a sanctuary that I may dwell among them. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அதற்கு மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடியாக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாய் என்று கட்டளையிடுகிறார். Verse number 40 says, and see to it that you make them according to the pattern which was shown you on the mountain. பரலோகத்திலே மலையிலே மோசேக்கு காண்பிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் 3 வதி உண்டு. ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது பலிபீடமானது, பிராகாரம் என்று 3 வதிகள் உண்டு. அதை போல பூமியிலே நீ என் சபையை ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பு என்று சொல்கிறார். On the holy hill of Zion, Mount Zion, it was shown to Moses the leader about the tabernacle. The tabernacle consisted of 3 different parts: the court, the holy place, and the most holy place. Such a similar way the earthly in the last days churches also has to build by 3 different parts in the sanctuary of the Lord. பிதாவே, சியோனில் ஆராதிக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலைகளின்படியானவர்களுடைய ஐக்கியத்தின் மத்தியிலே நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்கள் குமாரனாயிருப்பார்கள் என்று வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Revelation chapter 21 verse 3 says, such a people who gets these divine attributes, among them I will be indwelling. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறபடி ஆட்டுக்குட்டி தேவ மகிமையடைந்த
ஆட்டுக்குட்டியான மனைவியாய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று திவ்யவாசராய் யோவானுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. Revelation chapter 21 verse 9 and 10. Come, I will show you the bride, the Lamb's wife. Somebody read it. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய மண்டலமே, அருமை பிதாவாய தேவன் மிகுந்த ஆவலோடு மனுஷர் மத்தியிலே வந்து உலாவுவதற்கும் உறவாடுவதற்கும் மனிதனோடு ஒன்றர கலந்து கொண்ட வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். God, our dear Heavenly Father, desires always to dwell among the holy people of the Lord. He wants to be having in fellowship with us. He wants to build a tabernacle of God with men. He wants to dwell with the people of God. Such a desire He has upon God's people. வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கனை கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் நடப்பிக்கிற தேவன், அந்தத்தில் நடப்பிக்க வேண்டியவளை ஆதி முதல் கொண்டு நடப்பிக்கிற தேவன், அந்தத்தில் நடப்பிக்க வேண்டியவளை அறிவிக்கிற நான், அது ஆதி முதல் அறிவிக்கப்பட்ட நடப்பிக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஏற்புடையதாய் அந்தத்தில் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்ல வாசிக்கலாம். எஸ் 46:10. Book of Isaiah chapter 46 verse 10. உள்ளவைகளை ஆதி முதல் அறிவிக்கிறேன். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி புறாஞ்சிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அப்படி என்றால் முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்ட புறஜாதிகள் மீட்கப்பட்ட அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தின் மத்தியிலே பூமியில் அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலேயே அந்த தேவன் வந்து உலாவ விரும்புகிறார், உறவாட விரும்புகிறார். அவர்களை தன் குமாரத்திகளாய் இவருடைய தேவனாய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள பிதா காத்து கொண்டு இருக்கிறார். Declaring the end from the beginning and from ancient times, things that are not yet done. The people who are getting saved in these last days, they were called to be sons and daughters of the Lord. They really worship the Lamb of God with a pure heart as the fellowship of saints. Among these pure worship, the Lord wants to come and dwell among them. He wants to prepare them to be the bride of Him, beautiful bride for Himself. அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட தேவ நியமம் வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரர்களாயிருப்பார் என்று சொல்லுகிறார். Revelation chapter 21 verse 7 and 8. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இது அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட தேவ தீர்மானம். This is the plan of God to be happen in the last days, but it was revealed in the early. இந்த தேவ தீர்மானத்துக்குட்பட்ட பரிசுத்தவான்கள் சாத்தானை தோற்கடிக்க அவர்கள் தேவ மகிமை அணிந்து கொண்டவர்களாய் ஆயத்தமாக வேண்டும் என்றே வேதம் போதிக்கிறது. Word of God teaches us that the group of saints, these holy people, have to defeat Satan, overcome temptation and receive the glory of God, and these people will be called as overcomers. They will inherit all things. அப்படிப்பட்ட தேவ மகிமை அணிந்து கொண்டவர்களோடு அவர் ஐக்கியப்பட விரும்புகிறார். He wants to have a great fellowship with all the people who are clothed with the glory of God. இந்த சம்பவத்தை அந்தத்தில் அல்லது முடிவான காலத்தில் அல்லது மனுக்குலம் மீட்பு நிறைவடையக்கூடிய அந்த காலத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவுக்கும் முன் ஆதாரமாய் ஆதி என்று சொல்லுகிறார், ஆரம்பம் என்று சொல்லுகிறார், ஏதேன் தோட்டத்தை சொல்லுகிறார். For this all things has to be take place in the last days. The Lord says, I have declared all things from the beginning of the old, which has
to be take place in the end. The old things is mentioning about the book of Genesis, the early days. அந்தத்தில் நடப்பிக்க உலக முடிவிலே மனுக்குல மீட்பு நிறைவேறக்கூடிய வேலைகளை நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்டவைகளுக்கு முன் ஆதாரமாக ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் நடப்பிக்கப்பட்டவைகளை அவர் ரெஃபர் பண்ணுகிறார். What the things has to be take place in the end, the Lord is comparing and uniting them from the old which happened in the Garden of Eden. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் 25 முதல் 27 வசனம் முடிய வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை தேவ சாயலாகவே அவனை ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கினார் என்று அறிகிறோம். Book of Genesis chapter 1 verse 25 and 26 we says that let us make man in our own image and according to our own likeness. சோத்ரம் மன்னிக்க வேண்டும், ஒரு 5 minutes for tea break.